ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பு குழி பணியாரம் நான் எப்படி செய்து நான் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறேன். சரியா? இதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துருக்கேன். இது எங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா உருக்கி எடுத்தாச்சு. சர்க்கரைக்கு நான் பாகு பதத்துல எல்லாம் காய்ச்சி எடுக்கல, சர்க்கரை கரைகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்தால் போதும். அதுக்கு பிறகு இங்கால இட்லி மா கொஞ்சம் எடுத்துருக்கேன்னா அதில் இந்த கரைச்ச சர்க்கரையை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு இட்லி மா சிலவில் தண்ணி தன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக மா சேர்க்கலாம். ஆல் பர்பஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி சேர்த்து ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இடிச்சு போட்டு பவுடராக போட்டு அதுவும் சேர்க்கலாம். சேர்த்து கலந்து சுடலாம். நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்கிறேன். நான் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இங்கால குழிப்பணியார சட்டியை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் இப்படியே ஊற்றி அவிய விட வேண்டியதான். இந்த ஒரு பக்கம் அவிஞ்சோட இப்போ இந்த மற்ற பக்கம் திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக நீங்களும் செய்து பாருங்கள். சரியா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.